தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம். இல்லறவியல். 10வது அதிகாரம். இனியவை கூறல். 94வது குறள். துன்புறும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் இன்புறும் இன்சொல்லவர்க்கு. இந்த குறளின் விளக்கம். எவரிடத்தும் இன்பம் உண்டாக தகுந்த இன்சொல்லை பேசுபவருக்கு துன்பத்தை மிகுதியாக்கும் வறுமையும் இல்லாமல் போகும். அதாவது ஒருவரிடம் நாம் அன்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் பேசணும் அப்படின்னா நம்மளோட வார்த்தைகள் அவங்களுக்கு மன ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி நம்மளோட வார்த்தையும் பேச்சும் இருக்கும். அப்படின்னா அப்படியாப்பட்ட இன்பமான இன்சொல் சொல்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் துன்பமே வராதான். துன்பமில்லாத வாழ்க்கையாக அவங்க வாழ்க்கை மாறுமா. பிறருக்கு இன்சொல் கூறி ஆறுதல் சொல்பவருக்கு அவங்க வாழ்க்கையில் துன்பம் வறுமை எதுவுமே இருக்காதான். யாரிடத்திலும் இன்புறத்தக்க இன்சொல் வழங்குவோருக்கு துன்பத்தை மிகுதிப்படுத்தும் வறுமை என்பது இல்லையாகும். எவரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவருக்கு துன்பம் தரும் வறுமை வரவே வராது. இன்சொல் பேசி எல்லோரிடத்திலும் கனிவுடன் பழகுவோருக்கு அவர் வாழ்வில் வறுமை துன்பம் என்பது இல்லவே இல்லையாம்.